வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமில் 3 டிசம்பர் 2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கொஸ்டின். ஒரு 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20 அதில் வந்து 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 14 அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லிக்கிறேன். ஸோ 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20, அப்புறம் 5 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளவு 14, சரிங்களா. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். 8 நம்பருடைய டோட்டல் மைனஸ் 5 நம்பருடைய டோட்டல் வகுத்தல் 3 தான் கான்செப்ட், சரிங்களா. அப்போது 160 மைனஸ் எவ்வளோ வரும், 5 14 70 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 90 வகுத்தல் 3. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 30 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 30ன்றது தான் ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கூம்பு இருக்குது. அந்த கூம்பினுடைய உயரம் வந்து 12.6 சென்டிமீட்டர். அதே நேரத்தில் அதனுடைய அடிப்பாகத்தினுடைய ஆரம் வந்து 3.2 சென்டிமீட்டர். அப்படின்னா அது வந்து அந்த கூம்பை வந்து உருக்கி அதை வந்து ஒரு கோலமாக மாற்றுறாங்க. அப்படின்னா அந்த கோலத்தினுடைய ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கரெக்ட் அப் டு 1 டெசிமல் பிளேஸ், சரிங்களா. ஸோ கோணத்தினுடைய பரப்பளவு என்ன அர்த்தம், என்ன ஃபார்முலா, கூம்பினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3/r²h. அதே இது ஸ்பியர் கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன 4/3/r³, சரிங்களா. அப்போது இந்த கூம்பை வந்து உருக்கி கோலமாக மாற்றுறாங்க. ஸோ ரெண்டுடைய கன அளவும் ஒன்று போல் இருக்குமா. அப்போது 1/3/r, ஆரோடைய மதிப்பு என்ன, இங்கே கூம்பினுடைய ஆரத்தினோட மதிப்பு 3.2 ஸ்கொயர், சரிங்களா. r², ஹெச்சோட மதிப்பு 12.6 ஈக்குவல் டு 4/3 × r³, சரிங்களா. பைக்கு பை அடி ஆயிரும், அடுத்து 3க்கு 3 அடி ஆயிரும், சரிங்களா. அடுத்ததாக இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் பாருங்கள். ஸோ 3.2 × 3.2 × 12.6/4 ஈக்குவல் டு r³ சொல்லி வரும். இங்கே நல்லா கவனிங்க கணக்கில். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும் 0.8ன்னு சொல்லி வருமா, சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த புள்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா புள்ளியை வந்து 0வாக மாற்றிடலாம். அப்படி மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் 1000 வரும். ஸோ ஒரு புள்ளிக்கு 10, 3 புள்ளிக்கு வந்து 3 0 1000 சொல்லி வரும். ஸோ 8 × 32 × 126, சரிங்களா, ஈக்குவல் டு r³ இருக்குது. இதை கடைசியாக சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த 8 32 256, சரிங்களா. இங்கே இல்லை இது எப்படி எழுதலாம், 8 × 32 அதோட மதிப்பு வந்து 256 × 2 × 63 சொல்லி எழுதலாமா. இந்த 126 பிரித்து 63 சொல்லி எழுதுகிறோம், சரிங்களா. வகுத்தல் 1000 ஈக்குவல் டு r³, சரிங்களா. இப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 512 × 63 வகுத்தல் 1000 சொல்லியிருக்கோம், சரியா, r³. இப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 63 நம்ம வந்து மாற்றி 64 சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கணக்கில் என்ன கொடுத்துனா அப் டு 1 டெசிமல் பிளேஸ்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த கணக்கு வந்து தசமத்தில் தான் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அப்படின்ற இதை முழு எண்ணா 64ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 64 சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து r³ வந்து √3ல் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 8³ வந்து ஆரோட மதிப்பு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8³ வந்து 12. ஸோ 8 × 4³ 64. ஸோ 4 வகுத்தல் 10³ 1000 ஈக்குவல் டு 32 வகுத்தல் 10ன்னு சொல்லி வரும். ஸோ இதை இன்னும் சொல்லிங்கன்னா 3.2ன்றதான் ஆன்சர். ஸோ கரெக்ட் அப் டு 1 டெசிமல் பிளேஸ் கொடுத்ததுனால இந்த 63ன்றது ஸ்கொயர் க்யூப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் பின்னவடி தசமத்தில் வரும். ஸோ அதனால் வந்து இதை 64 சொல்லி நம்ம ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 × 4 வகுத்தல் 10 ஈக்குவல் டு 3.2 சென்டிமீட்டர்ன்றது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து கணக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து இந்த நம்பர் 16 88 12 22 மிக வகுப்படக்கூடிய இந்த எல்லா எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க, இயல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரோடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சு. ஸோ 16 88 12 22, சரிங்களா. இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதுதான் வந்து ஆன்சர்.
ஸோ எல்லாத்துலேயும் 2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 8 11 6 11 சொல்லி வரும். ஸோ ரெண்டாவது இங்கே 11 வகுத்தீங்க அப்படின்னா 8 1 6 1 சரிங்களா. அடுத்ததாக ரெண்டாவது அடி எடுத்தீங்க அப்படின்னா 4 1 3 1. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 11. ஸோ 2 ஸ்கொயர்னு எடுத்துடலாமே ஏன் முழுசாக அடிக்கிட்டு. ஸோ 2 ஸ்கொயர் சரிங்களா. 2 × 2 2 ஸ்கொயர். அடுத்து 11 ஸ்கொயர் × 4 × 3. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 4 × 121 × 12 சரிங்களா. இது சுருக்கம் என்ன கடைசியில் என்ன வரும் 528 சொல்லி வரும். ஸோ 4 8 யூனிட் டிஜிட்டில் பார்த்தாலே புரிஞ்சிடும். 4 1 4 × 1 4 × 2 8. ஸோ 528 தான் ஆன்சர். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் டிவைடட் பை தீஸ் ஆல் நம்பர்ஸ் சரிங்களா. இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எளிமையாக ஷார்ட்கட்டில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா 88 இருக்குது, இங்கே 22 இருக்குது. இது ரெண்டுமே வந்து 11உடைய பெருக்கல் சரிங்களா. அப்படின்னா இந்த நம்பர் வந்து இந்த வரக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக 11 வகுப்படணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நம்பர் தான் 11 வகுப்படக்கூடிய நம்பர் இந்த 4 ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் இப்படியும் நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் கொடுக்கப்பட்ட நம்பர் சரிங்களா. இந்த நம்பரில் வந்து ஏன்னு ஒரு மாறிலி கொடுத்தாங்க. இது வந்து 3ஆல் முழுமையாக வகுப்படக்கூடிய ஒரு எண்ணமா. அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஏன்றது வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டெஜர்னு சொல்லி கொடுத்தாங்க. மிகச்சிறிய பாசிட்டிவ் முழுக்கள்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்படின்னா இந்த சீரீஸ் இதனுடைய வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஒரு எண் 3ஆல் வகுப்படணும் என்ன ஸோ 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இன் அ நம்பர் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஆல் டிஜிட் வந்து 3ஆல் வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் வந்து முழுமையாக 3ஆல் வகுப்படும். ஸோ எல்லா டிஜிட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இங்கே 934A6281 சரிங்களா. இது 3ஆல் அடிபட்டுரும், இது 3ஆல் அடிபட்டுரும், அடுத்தது 3ஆல் அடிபட்டுரும். ஸோ இது ரெண்டும் 4 2 சேர்த்து 6. ஸோ இது 3ஆல் அடிபட்டுரும். ஸோ 8 1 9 இது 3ஆல் அடிபட்டுரும். ஸோ ஏ வந்து என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும் அல்லது ஃபஸ்ட்டு 3ஆக இருக்கணும் சரிங்களா. ஸோ 0வாக எடுக்க முடியாது, பாசிட்டிவ் இன்டெஜர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 3 தான் ஆன்சர். ஸோ ஏயோட மதிப்பு 3 அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே 0 போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் இந்த என்டையர் சீரிஸும் 0வில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, 0 கொடுத்தீங்கன்னா என்டையர் சீரிஸும் 0வில் மாதிரி இருக்கும். ஸோ 3 தான் வந்து நம்ம வந்து ஏயோட மதிப்பு. ஸோ ஏ மைனஸ் அதாவது 3 - 2 என்ன இந்த கணக்கில் வர்றது 3 - 2 1 இன்ட்டு 3 - 2 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு அடுத்ததாக 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 சரிங்களா. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 5 ஃபேக்டரோட மதிப்பு 120 சரிங்களா. இந்த 5 நம்பரும் பெருக்கிறதுனால 120 வந்துடும். 120 இன்ட்டு 6 இன்ட்டு 7 6 42 வச்சுக்கலாம் சரிங்களா. 42. ஸோ 12 42 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 48 5040 சொல்லி வரும். ஏன்னா இங்கே 120 இருக்கு இல்லையா, 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 120 வந்துடும் சரிங்களா. 0 ஆட் பண்ணிங்கன்னா 5040 சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எல்லா டிஜிட்டையும் வந்து கூட்டினீங்க ஒரு நம்பரில் கூட்டி அந்த கூட்டி வர டிஜிட் வந்து 3ஆல் வகுப்படுது அப்படின்னா அந்த எண் முழுமையாக எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி அது 3ஆல் வகுப்படுன்றது தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு டியூரிங் த செகண்ட் இயர், அதாவது 2வது வருடத்தில் டியூரிங் த இயர் மறந்துடக்கூடாது. 2வது வருடத்தில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 6787 ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு. அதுவும் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. அதுவும் கூட்டு வட்டியில் சரிங்களா. வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் வழங்கப்படுது. கூட்டு வட்டியில் 10% இன்ட்ரெஸ்ட்டில் 2வது வருஷத்துக்கு ஒரு 6787 வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா அந்த சம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பின்னாடியும் 1/10. ஸோ மொதல் வருஷம் என்னவாக இருக்கும் 10ன்னு இருந்த அமௌண்ட்டு 11 சொல்லி மாதிரி இருக்கும். 2வது வருஷம் ஸோ இது வந்து பிரின்சிபலி இது வந்து அமௌண்ட் சரிங்களா. பிரின்சிபல் அமௌண்ட் மொதல் வருஷம் 10ன்றது 11 மாதிரி இருக்கும், 2வது வருஷம் 10ன்றது 11 மாதிரி இருக்கும். ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா இன்ட்டு 2ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 100ன்னு இருந்த பிரின்சிபல் 121 சொல்லி அமௌண்ட்டாக மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வட்டி என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து
ஐஎன்டிஇஆர்இஎஸ்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, வட்டி எவ்வளவு 21. ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துட்டான், டியூரிங் த செகண்ட் இயர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா. ரெண்டாவது வருடத்தில் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டாவது வருடத்துக்கான வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ 10% ஆனும் இன்ட்ரெஸ்ட்னால் முதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டியும் சரி தனி வட்டியும் சரி சேமாக தான் இருக்கும். ஸோ 10% வந்து ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்படின்னா 21 21 10 கழிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இயருக்கு வட்டி எவ்வளவு 100ல் 10% 10. ஸோ செகண்ட் இயருக்கு வட்டி எவ்வளோ வரும் 11 வரும். ஸோ 21 10 கழிச்சிங்கன்னா 11 வச்சிடும். இந்த 11ஓட மதிப்பு எவ்வளவா 6787 சரிங்களா. அப்போது 100னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6787 வகுத்தல் 100 இன்ட்டு 11ங்க தப்பாக எழுதிட்டேன். இந்த 11 இந்த பக்கம் போகுமா 11 வகுத்தல் இன்ட்டு 100. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 617. ஸோ அமௌண்ட் வந்து 61700 தான் கரெக்டான அமௌண்ட்டு சம்மு. இந்த சம்முக்கு தான் வந்து இந்த ரெண்டாவது வருஷத்தில் வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கூட்டு வட்டியில் 6787 சொல்லி வரும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த டியூரிங் த இயர், அதாவது எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர்னு கொடுத்தாங்கன்னா 21 சொல்லி இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் டியூரிங் தி செகண்ட் இயர் ரெண்டாவது வருடத்தின் பொழுது சரிங்களா அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது வருடத்துங்களுக்கு பொழுதுன்னு கொடுத்ததுனால ஸோ இதில் வந்து 21 வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு, மொதல் வருஷத்துக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டு, அது போக வந்து மீதி வந்து 11% வந்து ரெண்டாவது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கிடைக்கிறது அமௌண்ட்டு ஒரு பங்கு 617 ரூபா வரும். ஸோ 100 பங்கு தான் நமக்கு தேவையான ஆன்சர். 100 பங்கு ஒரு பிரின்சிபலோட மதிப்பு 100 பங்கு, ஆன்சர் வந்து 61700. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வேல்யூ கேட்டிருக்காங்க, சுருக்குகள் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தோட மிச்சமாக 14ன்னு சொல்லி வரும். ஸோ முதல்ல 1 2 6 6 6 10. ஸோ 10 × 2 20, 20 கூட்டல் 2 வகுத்தல் 14. வேறு ஒன்றும் பண்ணலை. இங்கே எல்லாமே கீழே வந்து 7ன்னு இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் 2 மேலே கீழே பெருக்க வேண்டியிருக்கும். மிச்சமாக கண்டுபிடிச்சிங்கன்னா 14 வர்றதுனால ஸோ அதுக்காண்டி முதல்ல இருக்க எல்லா நம்பரையும், அதாவது 7க்கு மேலே இருக்க எல்லா நம்பரையும் கூட்டி 2ஆல் பெருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 2 வந்து தனியாக போட்டிருக்கேன் மைனஸ். இங்கே 2 மைனஸில் இருக்குது. 14 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 14 28. ஸோ மதிப்பு என்ன 28, மதிப்பு என்ன -6/14 ஆன்சர் சரிங்களா. அடுத்ததாக ஒரு சேலின் போது சரிங்களா, ஒரு விற்பனையின் போது ராகவ் வந்து ஒரு பொருளை வந்து நோட் புக்கை வந்து 60 ரூபா மதிப்புள்ள நோட் புக்கை வந்து 25% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அடுத்து ஒரு பேனாவை வந்து 80 ரூபா மதிப்புள்ள பேனா அதை வந்து 25% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அப்படின்னா அவனுடைய சேவிங்ஸ் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. சேவிங்ஸ்ன்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடச்சிருக்க டிஸ்கவுண்ட் தான் சேவிங்ஸ். ஸோ 60 ரூபாய்க்கு 25% பின்ன வடிவம் 1/4 சரிங்களா. அதோடைய மதிப்பு கூட்டல் 80 ரூபாய்க்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கிது, அப்போ 1/4. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 15 கூட்டல் 20 மொத்தம் மதிப்பு எவ்வளோனா 35 ரூபா வந்து அவனுக்கு வந்து சேவிங்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த கணக்கு. ஸோ இது வந்து பெரிய அடைப்புக்குறிகளில் இருக்கக்கூடியது சுருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய அடைப்புக்குறி, அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு அடைப்புக்குறி இருக்குது. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 1ன்னு சொல்லி வரும். ஏன்னா 17 - 13 4 வகுத்தல் 4 1. ஸோ இதையும் சுருக்குனிங்கன்னா 1ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்புறம் 1 × 1 1 தான். ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சரோட மதிப்பு 1 இன்ட்டு 23 × 7 எவ்வளவு 23 7 61, 3 21, 7 முடியுது சரிங்களா. 3 21, 1 யூனிட் டிஜிட்டில் முடியும். யூனிட் டிஜிட் 1ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 161. அடுத்ததான் இந்த கொடுக்கப்பட்ட எண்ணோடு வந்து இந்த 6 டிஜிட் நம்பரில் எந்த ஒரு நம்பரை சேர்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து 11 வகுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. 11 வகுப்புறதுக்கான விதி எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி ஆட் டிஜிட் ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், அப்புறம் ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதலுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 0 அல்லது சரிங்களா 11உடைய மல்டிப்ளிகேஷன் 11 ஓடக்கூடிய எண்ணாக இருந்துச்சுன்னா அந்த எண் முழுமையாக வந்து 11 ஓடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டிங்கன்னா 3 8 3 சரிங்களா. அடுத்து -1 கூட்டல் 8 கூட்டல் 3. நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மில் என்ன எதை கூட்டினா 2 கூட்டினீங்கன்னா இந்த டோட்டல் டிஜிட் வந்து 0 ஆயிரும் சரிங்களா. டோட்டல் வித்தியாசம் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். அடுத்ததான் சுதாவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அவனுடைய செலவு வந்து சுதாவனுடைய செலவு வந்து அவனுடைய சேவிங்ஸோட
200% மேல், மோர் தென் ஹர் சேவிங்ஸ். 200 அதாவது அவங்களோட சேவிங்ஸை விட அவங்களுடைய செலவு வந்து 200% அதிகமாக இருக்கான். அப்புறம் அவங்களுடைய செலவு வந்து 4% குறைஞ்சது அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் வந்து 28% கூடும் பொழுது அவங்களோட இன்கமில் வந்து என்ன மாறுதல் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாரும் தெரியும், இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங், அதாவது வருமானம் ஈக்குவல் டு செலவு கூட்டல் சேமிப்பு. சரிங்களா? இப்போது கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, சுதாவோட எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ் என்ன தொடர்புனா, இப்போ சேவிங்ஸ் வந்து இப்போ சேவிங்ஸ் வந்து 100 அப்படின்னா சுதாவோட செலவு எவ்வளோ இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும், செலவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200% அதிகமாக. அப்போது செலவு வந்து எவ்வளோ இருக்கும், 300 இருக்கும். சரிங்களா? அப்படின்னா இன்கம் எவ்வளவு, 400. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4% குறையுது. ஸோ இதில் வந்து 4% குறைஞ்சின்னா -4% போட்டிங்கன்னா -4% குறைஞ்சதுன்னா எவ்வளோ வரும், 100க்கு 4, அப்போ 300க்கு 12 குறையுது. அப்படின்னா மொத்தம் புதுசாக வர எக்ஸ்பெண்டிச்சர் 288. சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 288. அடுத்ததாக அவங்களோட சேவிங்ஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ சேவிங்ஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100க்கு 28 ரூபா கொடுமா, அப்போது மொத்தம் 128 ரூபா ஆகுமா அவங்களோட சேவிங்ஸ். ஸோ இது ரெண்டும் மாறுச்சுன்னா இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 கூட்டல் 28 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 416 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? 416 ரூபான்னு சொல்லி வரும். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 416 ரூபா. ஸோ சேவிங்ஸ் 128 ரூபா, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் 288 ரூபா, ரெண்டே கூட்டினா 430 ரூபா. இப்போ வந்து அவங்களுடைய இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ, 400 ரூபா ஆரம்பத்தில் வந்து 400 ரூபாயை விட இப்போ வந்து 16 ரூபா கூடியிருக்கு. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு, 16 ரூபா கூடியிருக்கு. எதுலேருந்து, 400 ரூபாலேருந்து. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் வரும்னா 4% வரும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, பட் வாட் பர்சன்ட் டஸ் ஹர் இன்கம் இன்க்ரீஸ். 4% கொடுக்காம இதை வந்து தசமத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ 4/100 ஈக்குவல் டு 0.04தான் ஆன்சர். சிம்பிள். அடுத்ததான் ஒரு நம்பர் வந்து 50% கூடும்பொழுது அந்த எண் வந்து 3630 சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 50% பின்ன வடிவம் என்ன, 1/2. சரிங்களா? அப்போது ஆரம்பத்தில் வந்து இனிஷியலில் 2ன்னு இருந்தது, இப்போ 1 கூடி இருக்குது. அப்படின்னா என்னவாக இருக்கும், 3ன்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ 3னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 3630 ரூபா. அப்படின்னா 2னுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3630 வகுத்தல் 3 × 2 அப்படின்னா 12, 120, 12, 10. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 24, 20 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு இருந்தது, இப்போ 1 கூடி மொத்தம் 3ஆக மாறுது. ஸோ 3னுடைய மதிப்பு தெரியும். ஸோ அப்போ 2னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். 1952 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை வந்து 122 செகண்டில் வந்து கிடக்குது. அப்போனா அந்த ட்ரெயின் வந்து 160 மீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபார்மை வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸில் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான டைம் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரெயினோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு ட்ரெயினோட லென்த்து 1952 மீட்டர், அது வந்து 122 செகண்டில் வந்து கிடக்குது. சரிங்களா? அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அடி கொடுத்தீங்கன்னா 16 மீட்டர்/செகண்ட் சொல்லி வரும். சரிங்களா? 16 மீட்டர்/செகண்ட்ன்றது அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு. இப்போது நமக்கு என்ன தேவை, டைம் தேவை. எதுக்கு டைம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1952 மீட்ரு ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கிடக்குது, 120 மீட்டர் பிளாட்ஃபார்ம் கிடக்குது. ஸோ 2 லென்த்தையும் கூட்டணும், வகுத்தல் 16. ஸோ இது 16ன்றது என்ன, ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 1952. சரிங்களா? ஒரு நிமிஷங்க, 160. ஸோ 120 அடித்தா 10. இங்கே என்ன வரும், 120. ஸோ ரெண்டையுமே கூட்ட வேணாம், ரெண்டுமே 16ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். நமக்கு ஏற்கனவே தெரியும் 1952 வகுத்தல் 122 ஈக்குவல் டு 16. சரிங்களா? இப்போது அப்படின்னா 1952 வகுத்தல் 16ஓட மதிப்பு என்ன இருக்கும், 122 இருக்குமா? சரி, 122 கூட்டல் 16 வகுத்தல் 160, இதோட மதிப்பு என்ன, 10. ஸோ ஆன்சர் என்ன, 132 செகண்ட். புரிஞ்சுதா? இங்கேருந்து டேரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் கூட்டி மறுபடியும் வகுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிங்க. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு
த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஒரு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட ரேஷியோ என்னென்னா கேர்ளுக்கு வந்து 1:5 கேர்ள்ஸும் பாய்ஸும் வந்து 1:5 விகிதத்தில் இருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 249 அப்படின்னா பாய்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன? 1. 1ஓட மதிப்பு என்ன? 249. சரிங்களா. கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ரேஷியோ 1, பாய்ஸோட ரேஷியோ 5. சரிங்களா. 1ஓட மதிப்பு 249 அப்படின்னா 5ஓட மதிப்பு எவ்வளவு? 5 × 249. இது ரொம்ப எளிமையாக பிறக்கணும் அப்படின்னா இந்த 240 என்னவா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபுல் நம்பராக 250 - 1 சொல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 5 × 25 125, ஒரு 0 -5 என்ன வரும்? 1245 சொல்லி வரும். இந்த மாதிரி பெருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நிறைய வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. முழு எண்ணா மாற்றி பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து விடையை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கான டைமிங் உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகும். இங்கே நல்லா கவனிங்க. இங்கே ரூட்டில் கொடுத்துட்டாங்கன்றதுனால நமக்கு என்ன வரும்? இந்த ரூட்டை முதல்ல ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது வந்து மேக்ஸில் யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 50 ஸ்கொயர் என்ன வரும்? 2500 வரும். 2500 வருமா? ஸோ அப்படின்னா இங்கே பாருங்கள் 2304 சொல்லியிருக்கு. ஸோ 4ல் முடிகிற மாதிரி எந்த நம்பரோட ஸ்கொயர் வரும் பார்த்தீங்கன்னா 2ஓட ஸ்கொயர், அப்புறம் 8ஓட ஸ்கொயர். இது 2 தான் 4ல் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ 2500 2304 வந்து 2500க்கு பக்கத்தில் 2300 இருக்கிறனால ஸோ இது வந்து மேக்ஸிமம் 48 ஸ்கொயராக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா. அப்போது ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 48ன்னு சொல்லி வருமா? ஸோ அவ்வளோதாங்க. 24 × 9 × 720 / 48. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2, இது அடி கொடுத்தீங்கன்னா 360. சரிங்களா. ஈக்குவல் டு y + 925. ஸோ 9 × 36 என்ன அப்படின்னா 99, 81, 81 × 4 32, 4 3240 சொல்லி வரும். இதோடைய மொத்த பெருக்கல் மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸில் இருக்க 925 இந்த சைடு வரும். 925 = y அப்படின்னா மதிப்பு என்ன வரும்? 40லேருந்து 25 கழிச்சிங்கன்னா 15 சொல்லி வரும். 15 யூனிட்ஸில் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சர் 2315 சொல்லி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. அடுத்து அந்த 15 கணக்கு வந்து கடைசியில் சொல்லித்தரேன். இந்த 15 கணக்கு அடுத்து 33வது கணக்கு வந்து ஆவரேஜ் கணக்கு ரெண்டுமே வந்து நல்ல கணக்கு. இதை மட்டும் நான் கடைசியாக சொல்லித்தரேன். அதுக்கடுத்து தான் இந்த கணக்கு 16வது கணக்கு. ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஃபேனுடைய ப்ரைஸை வந்து காஸ்ட் ப்ரைஸோட 20% வந்து அதிகமாக வச்சு குறிக்கிறார். சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு? 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னா அந்த பொருளை வந்து விற்கும்போது 190 வந்து லாபம் கிடைக்கிது அப்படின்னா அந்த மார்க் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிக்கிறார்? வேறு ஒன்றும் இல்லை. மார்க் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸோட 20% அதிகமாக வச்சு விற்கிறாரு. விற்கும் பொழுது அவர் வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கிடைக்கிற லாபம் எவ்வளவு? 190 அப்படின்னா அந்த குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாரு? அவ்வளோதாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸு, இங்கே செல்லிங் ப்ரைஸு, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் தள்ளி அளிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு மார்க் ப்ரைஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போது 120 ரூபா சொல்லிடுமா? இந்த 120 ரூபாவில் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரிங்களா. 120ல் 10% எவ்வளவு? 12. 5% எவ்வளவு? 6. சரிங்களா. 120ல் 10% 12. 12ல் பாதி 5%, 10%ல் பாதி 5%. ஸோ 12ல் பாதி 6. ஸோ 12 கூட்டல் 6 18 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. சரிங்களா. அப்போது டிஸ்கவுண்ட் போக இங்கே என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸு 102ன்னு சொல்லி வருங்களா. அப்போது இப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கிது? ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸுக்கு உள்ள வித்தியாசம் தான் ப்ராஃபிட்டு. ஸோ 2ன்றது இங்கே மதிப்பு என்ன? 190 ரூபாயா? சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன். 120ல் 10% எவ்வளவு? 12 ரூபாய். நீங்கள் சிம்பிளாக கணக்கு பண்ணுறதுக்கு யோசித்துக்கோங்க. சரிங்களா. இதில் பாதி 5%. சரிங்களா. அப்போது இதில் பாதி எவ்வளவு? 6. ஸோ நமக்கு என்ன தேவை? 15%. இப்போ 2 கூட்டினீங்க அப்படின்னா 18 ரூபா வந்து என்ன போயிருக்கும்? டிஸ்கவுண்ட்டில் போயிருக்கும். டிஸ்கவுண்ட்டு. அப்போது 120ல் 18 போச்சுன்னா 102 ரூபா வந்து செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸ் உள்ள வித்தியாசம் 2. இந்த 2னுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா இதுதான் ப்ராஃபிட். சரிங்களா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதோட மதிப்பு 2. 2னுடைய மதிப்பு 190 ரூபா. நமக்கு என்ன தேவை? மார்க்கெட் ப்ரைஸ் தான் தேவை.
ஸோ 2 பக்கமும் 60ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 120 சொல்லி வருமா. அப்போ இதோட மதிப்பு 19 × 60. ஸோ 19 6 எவ்வளவு 114. ஸோ இங்கே வந்து 60ஆல் பெருக்கிறோம். ஸோ 2 0. ஸோ மதிப்பு எவ்வளவு லிஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு எவ்வளவு அந்த பொருளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 11,400 ரூபாய். அவ்வளோதாங்க. அடுத்ததான் இந்த ஃப்ராக்ஷனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் தசமத்துக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே எழுதணும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை நம்பருக்கு வந்து பார் இருக்கோ அத்தனை நம்பருக்கு வந்து 9 போடணும். சரிங்களா. அப்போது இது அடுத்தது எப்படி வரும் 54/99 சொல்லி வரும். ஸோ 3/9 சொல்லி வரும். சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் மீச்சமாக எடுத்தீங்க அப்படின்னா இதை மேலே எங்கேயும் 11 பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ மீச்சமாக எடுத்தீங்க எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆஃப்டர் எல்சிஎம் வந்து 99 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் 23 கூட்டல் 54 கூட்டல் 3 × 11 33. சரிங்களா. கீழே 9 × 11 99 வந்துடும். ஸோ 99. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 25 56 110 56 கூட்டல் 54 110/99. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 10/9ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக 549 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 421 மீட்டர்கள் நீளமுள்ள ஒரு டனலை வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோவா 36 km/h. இங்கேயும் மீட்டர் ஆனால் கொடுத்துருக்கிறது வேகம் மட்டும் km/h கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், ஸ்பீடு தெரியும், டைம் தேவை. சரிங்களா. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 549 கூட்டல் 421. சரிங்களா. அப்போது ஸ்பீடு எவ்வளவு 36 km. 36 km மீட்டர்/செகண்டாக பார்த்தோம்னா 5/18. சரிங்களா. அப்படி எடுத்திங்கன்னா ஒரு 12 18 20 36. ஸோ மேலே என்ன ஒரு 549 கூட்டல் 18 கணக்கு 549 கூட்டல் 421 என்ன வரும் 970 ரூபா /10. 970 /10. ஸோ 97 மீட்டர்/செகண்ட் சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதாங்க. ஆன்சர் வந்து 97 மீட்டர்/செகண்ட் கிடையாது, 97 செகண்ட்ஸில் வந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த டனலை வந்து முழுமையாக கடந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்த கணக்கு இது ஆல்ரெடி நேற்று பார்த்த கணக்கில் அதே மாதிரி மாடல் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பேங்க் வந்து 8.1% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஆனால் கால்குலேஷன் வந்து ஹாஃப் இயருக்கு வந்து அரையாண்டுக்கு வந்து வட்டி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு கஸ்டமர் 8,445 ரூபா ஜனவரி 1 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி ஜூலை 1 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா. அப்படின்னா அந்த 2 வருஷம் எண்ட் ஆஃப் த அமௌண்ட் அவர் வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வட்டி விகிதம் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறாங்க ஹாஃப் இயர்லேயும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வட்டி வந்து 2ஆல் வகுக்கணும். சரிங்களா. அப்போ 8.1 ஸோ 6 வகுத்தல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வகுத்தல் 2. ஸோ 8.1 வகுத்தல் 2 இதோட மதிப்பு என்ன ஆகும் 4.05% வந்து வட்டி கொடுவாங்க. அதே நேரத்தில் டைம் என்ன பண்ணணும் டபுள் ஆகணும். ஸோ 1 வருஷத்தை 2 சொல்லி மாற்றணும். சரிங்களா. அவ்வளோதான். ட்ரீ மெத்தடில் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் இயர் அதாவது ஜனவரி 1 இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, அடுத்து செகண்டாக ஜூலை 1 இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் உணவு 8,445 ரூபா. சரிங்களா. இதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா. இதுக்கு ஒரு வட்டி எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கடுத்து 2வது வருஷமும் அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியில் போகிறாரு, ஜூலை மாதம் வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா. அரை வருட வட்டி எடுக்கிறதுனால ஜூலை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்து டிசம்பர் முடியும் போதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் டிசம்பரில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் வருடம் அதாவது முதல் 6 மாதம் முடிவில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலுக்கு வட்டி கிடச்சிருச்சு. அடுத்தது அந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும். சரிங்களா. ஒயின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னொன்று இந்த 2வது வருஷத்தில் ஆரம்பத்தில் 8,445 ரூபா இன்னொரு தடவை ஜூலை மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போது இன்னொரு எக்ஸ் டிசம்பர் மாதம் முடிவில் இன்னொரு வட்டி கிடைக்குமா இந்த 8,445 ரூபாய்க்கு ஒரு வட்டி கிடைக்குமா. அப்போது 3 × x + y தான் கான்செப்ட். சரிங்களா. ஒய்ன்றது என்ன இந்த முதல் வருஷம் முடிவில் கிடச்ச அதாவது முதல் 6 மாதம் முடிவில் கிடச்ச வட்டிக்கான டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய வட்டி. சரிங்களா. இந்த எக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த முதலீடுக்கான வட்டி. அவ்வளோதான். ஸோ 8,445 ரூபாய்க்கு சரிங்களா 4.05% வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா
இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 342 ரூபா 02ன்னு சொல்லி அமௌண்ட் வரும். சரிங்களா? அதே இது இந்த 342 ரூபாய்க்கு இது என்ன எக்ஸோட மதிப்பு, இது வந்து எக்ஸோட மதிப்பு. அடுத்து ஒய்யோட மதிப்பு என்ன 342 ரூபா. அதுக்கு வந்து 4.05%ல் நீங்கள் வட்டி விகிதம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 85 பைசான்னு சொல்லி வரும். ஸோ 342.02 3ஆல் பெருக்கணும். ஏன் 3ஆல் பெருக்கணும்னா 3x நமக்கு இருக்குது, வட்டி வந்து 3x. சரிங்களா? இப்போ இதை இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1026 ரூபாய் 06 பைசான்னு சொல்லி வரும். அடுத்ததான் நமக்கு ஆல்ரெடி ஒய்யோட மதிப்பு 13.85. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா 91.93 1039 ரூபாய் 91 பைசா வந்து வட்டி வந்து அவருக்கு வந்து அந்த வருடத்தின் முடிவில் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் இயர்லிக்கு கொடுக்குறதுனால வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக மாற்றணும். அதே நேரத்தில் டைம் வந்து 2ஆக மாற்றணும். சரிங்களா? 2 வருஷத்துக்கு டைம் என்ன வருஷமோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு வருஷத்தில் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு X% வந்து கிடைக்கிற வட்டி வந்து X. சரிங்களா? இப்போ 1 ஜனவரி 1 போடுற அமௌண்ட்டுக்கு ஜூலை மாதம் வந்து அவருக்கு வந்து வட்டி கிடைக்கும். அடுத்ததாக இதே அமௌண்ட்டுக்கு வந்து டிசம்பர் மாத இறுதியில் வந்து ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா? இது அடுத்ததாக இந்த ஒயின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் முடிவில் என்ன கிடைக்கும், இந்த ஒயின்ற வட்டிக்கும் ஒரு ஜூலை மாதம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒய்யை வந்து அசலாக கன்சிடர் பண்ணி டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து இந்த எக்ஸை வந்து ரொம்ப குழப்பம் போல், மறுபடியும் முதல்ல சொல்கிறேன். 8445 ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு ஜனவரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எக்ஸ்ன்னு சொல்லி. 8445 ரூபாய்க்கு ஜனவரி மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போதில் அவங்களுக்கு ஜூலை மாதம் ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வட்டி கிடைக்கும். டிசம்பர் மாதம் முடிவில் அந்த 2ஆவது வருஷத்து முடிவில் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? வட்டி கிடைக்கும். அடுத்ததாக இந்த எக்ஸு ஜூலை மாதம் கிடச்சா இந்த வட்டி வந்து டிசம்பர் மாதம் வந்து அசலாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இதுக்கு ஒரு வட்டி கொடுப்போம் ஒய்ன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் ஆரம்பத்தில் வந்து 8445 ரூபாய் வந்து மறுபடியும் ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது டிசம்பர் முடிவில் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு % வந்து வட்டி கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிறது மொத்த வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x + ஒரு ஒய். இந்த வட்டிக்கு வட்டி ஒய். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ரொம்ப குழப்பிட்டேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பைசாட் கொடுத்துருக்காங்க. பைசாட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஃபார் சர்டன் குவான்டிட்டி ஆஃப் புக்ஸ். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள புத்தகங்களுக்கு பப்ளிஷர் வந்து என்ன பண்ணுறாரு 20,400 வந்து பேப்பர் காஸ்ட்டாக கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த பிரிண்டிங் காஸ்ட்டுக்கும் ராயல்ட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேப்பர் காஸ்ட்டோட மதிப்பு என்ன 20%. ஸோ 20%ஓட மதிப்பு எவ்வளோவாமா 20,400 ரூபாயாம். சரிங்களா? அவன் என்ன கேட்குறான், பிரிண்டிங் காஸ்ட்டுக்கும் ராயல்ட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளவு 25%, ராயல்ட்டி எவ்வளவு 15%. ஸோ 25% மைனஸ் 15 = 10%. அப்போது இதில் பாதி தானே 10%. பாதி எவ்வளவு 10,200 ரூபா. சிம்பிள், டேரெக்டாக முடிச்சிடலாம். அடுத்ததாக இது நேற்று பார்த்த கணக்கு முன்னாடி அதே மாதிரி மாடல். சரிங்களா? இப்போ 400 ஆரஞ்சு பழங்கள் நம்பர்ஸ் எதுவுமே மாற்றலை. பட் இங்கே கேட்டிருக்க இங்கே ப்ராஃபிட்டை மாற்றிருக்கான். சரிங்களா? ப்ராஃபிட்டை மட்டும் மாற்றிருக்கான், மற்ற எல்லாமே சேமாக கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட. ஸோ 400 பழங்களை வந்து வாங்குறாரு ஒருத்தர். அவர் வந்து எப்படி வாங்குறாரு அப்படின்னா 100 பழங்களை 1410 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுக்கடுத்து அந்த பழங்களோட ப்ராஃபிட் 960 ரூபா வச்சு விற்கிறார். சரிங்களா? 960 ரூபா ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. அப்படின்னா 12 பழங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட்டு 100 பழங்களை 1410 ரூபாய்க்கு வாங்குறாரா. அப்போ 400 பழங்களோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும். 400 பழங்களோட காஸ்ட் ப்ரைஸ் 5,640 ரூபான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது 4ஆல் பெருக்குறீங்க, 2 பக்கம் 4ஆல் பெருக்குவீங்க, அவ்வளோதாங்க. பெருக்குனீங்கன்னா 400 பழங்களுக்கு 5,640 ரூபா. அப்படின்னா இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ இங்கே 960 ரூபா. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும் 66,000 ரூபா. 6,600 ரூபா வரும். சரிங்களா? இது வந்து என்ன 6,600 வந்து இது வந்து ப்ராஃபிட்டு, இது காஸ்ட் ப்ரைஸு, இது என்ன செல்லிங் ப்ரைஸ். நமக்கு என்ன கேட்குறாங்க
இது எத்தனை பொருளுக்கு? 400 பொருளுக்கான செல்லிங் ப்ரைஸ், 400 ஆரஞ்சு பழங்களுக்கான செல்லிங் ப்ரைஸ் 6600 ரூபாய். அப்படியே இருக்கட்டும். அவன் என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸ் பர் டஜன். ஒரு 12 ஆரஞ்சு பழங்களுக்கு எவ்வளோ வந்து விற்பனை விலைன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு விற்பனை விலை எவ்வளோ வரும்? ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு விற்பனை விலை என்ன வரும்? 6600 வகுத்தல் 400ன்னு சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? 12 பழங்களுக்கான விற்பனை விலை. ஸோ 6600 வகுத்தல் 400 இன்ட்டு 12 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0 3. ஸோ 198ன்றதான் ஆன்சர். புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷனில் எது லார்ஜஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஆல்ரெடி நம்ம இந்த கணக்கில் நிறைய தடவை போட்டு பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் போடலாம். குறுக்கு பெருக்கல் தான், வேறு வழி இல்லை. ஸோ இருக்கிற தசமத்தை அப்படி எழுதலாம். ஸோ பின்னத்தை அப்படி எழுதலாம். இருக்குல்ல என்ன கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் கேட்குறாங்க. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 180, 45 நாளாக 180, 7 நாளாக 28, பெரியது எது? 180. ஸோ 4/7 அடுத்து கேரி ஓவர் ஆகும். 4/7 65/87. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 × 4 எவ்வளோ வரும்? 358. சரிங்களா? ஈஸ்ட்டு 65 × 7 455. சரிங்களா? இது இருக்கிற பெருசு என்ன? 455. ஸோ இது அடுத்து கேரி ஓவர் ஆகும். சரிங்களா? அப்போது 65 வகுத்தல் 87 இன்ட்டு 12 வகுத்தல் 38. இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2470 ஈஸ்ட்டு 1044. சரிங்களா? இதில் இருக்கிற பெருசு என்ன? 2470. ஸோ இருக்கிற லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 65 57 65 வகுத்தல் 87 தான் ஆன்சர். அடுத்ததான் அன்மோல் வந்து அவருடைய ஜேர்னி வந்து 16 மணி நேரத்தில் கடந்து முடிகிறார். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாதி தூரத்தை வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துலையும் மீதி டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துலையும் கிடக்கிறாரு. அப்படின்னா அவர் டோட்டலாக கடந்த லென்த்தோடு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? டைம் தெரியும், ஸ்பீடு தெரியும். சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பாதி தூரத்தை கடந்து இந்த மாதிரி பாதி தூரம் சொல்லி கடந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2xy/x+y. சரிங்களா? அப்படின்னா 2 × 30 × 50 வகுத்தல் 30 கூட்டல் 50. சரிங்களா? என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 30 3000. சரிங்களா? 3000 வகுத்தல் 6 30 வகுத்தல் 80. சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 20 4 32. ஸோ 3 தான் வரும். 3 24. சரிங்களா? கணக்கில் என்ன வரும் ஆன்சர்? ஸோ 300 வகுத்தல். ஸோ டேரெக்டாக வச்சிடலாங்க, இங்கே பிரிக்கலாங்க. சரிங்களா? இது வந்து என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு 3000 வகுத்தல் 80ன்றது ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்து ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு என்ன? 3000 வகுத்தல் 80. டைம் என்ன? 16. அடி கொடுத்தீங்கன்னா 5. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 600 கிலோமீட்டர்ன்றதான் அவர் பயணப்பட்ட டிஸ்டன்ஸ். சிம்பிள். அடுத்ததாக ஒரு கணக்கு. ஏன்றது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டெஜர் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இந்த நம்பரில் வந்து 9ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படுது அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு எண் 9ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல்? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். சரிங்களா? 3 மாதிரியாக தாங்க. சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். சரிங்களா? என்ன பண்ணணும்? 9ஆல் வகுப்படணும். 9ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண் முழுவதும் 9ஆல் வகுப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 8 7 6 4 5 2 9. சரிங்களா? 9ஆல் வகுப்படக்கூடிய பூரா அடிச்சிடலாம். ஸோ 7 2 9 அடிபட்டுரும். 9 அடிபட்டுரும். 5 4 அடிபட்டுரும். அடுத்து 5 4 9. அடுத்து 6 8. ஸோ மீதி என்ன இருக்கும்? 14. மீதி இங்கே 2 கூட்டினா 6 8 14. இதில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5 + ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏவோட மதிப்பு கட்டாயம் 4ஆக தான் இருக்கும். 4ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த எண் முழுமையாக வந்து 9ஆல் வந்து அடிபடும். சரிங்களா? அப்போது நமக்கு என்ன தேவை?
17 இன்ட்டு 3a + 5 சரிங்களா. 17 இன்ட்டு 3 எவ்வளவு 12, 12 கூட்டல் 5 எவ்வளவு 17, 17 இன்ட்டு 17, 17 ஸ்கொயர் 289. சிம்பிள். அடுத்ததான் ஒரு 2 கோணத்தினுடைய ஹெயிட்டு கொடுத்துட்டாங்க, ஹெயிட்னுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே அதனுடைய பேஸ் பெரிமீட்டர் வந்து அதனுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய வால்யூமோட ரேஷியோ என்ன கேட்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோணம் இருக்குது சரிங்களா, ஒரு கோணம், சாரி கோணம் இல்லைங்க, கூன், கோணுன்றது தமிழில் கோணம் சொல்கிறேன், சாரி கோணம் கிடையாது, கூம்பு சரிங்களா. கூம்பினோட அடிப்பாகம் என்னவாக இருக்கும், வட்டம் தானே. இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, அதுதான் பெரிமீட்டர்னால் சுற்றளவுப்பா. அவன் என்ன கொடுத்தா இன்டெரக்டாக பேஸ் ஆஃப் தி பெரிமீட்டர், இதுதானே அடிப்பாகமாக இருக்கும். இதனுடைய பெரிமீட்டர் என்ன மதிப்பு என்ன 2πr. வட்டத்தினுடைய அடிப்பாகம் 2πr. ஹெயிட் என்ன கொடுத்துட்டான், ஹெயிட்டோட ரேஷியோ கொடுத்துட்டான், ஹெயிட்டோட ரேஷியோ கொடுத்துட்டான். அடுத்து வட்டத்தினுடைய ரேஷியோ கொடுத்துட்டான். நம்ம இதில் வந்து நம்ம வால்யூம் மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆரத்தை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. வட்டத்தினுடைய பேஸோட பெரிமீட்டர், பேஸ் பெரிமீட்டர் சரிங்களா. பெரிமீட்டர் என்ன வரும், முதல் வட்டத்துக்கு முதல் கோணத்துக்கு வந்து 2πr1 வகுத்தல் 2πr2 சரிங்களா. இதில் காமனாக இருக்கிறது என்ன 2πr 2π, இது 2 அடிவட்டுறோம். ஸோ இதோட ரேஷியோ என்ன, தேர் பேஸ் பெரிமீட்டர் ரேஷியோ என்ன 9:5. ஸோ ஆரோட மதிப்பு R1ஓட மதிப்பு 9, R2ஓட மதிப்பு 5 சரிங்களா. இப்போ என்ன கேட்குறான், நமக்கு ஆரத்தினுடைய மதிப்பு தெரியும், ஹெயிட்டினுடைய மதிப்பு தெரியும் சரிங்களா, உயரத்தோட மதிப்பு தெரியும். நான் அப்படின்னா கோணத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிச்சலாம். ஸோ கோணத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோணம் இல்லைங்க, கூம்புங்க. கூம்பினுடைய வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா 1/3/r²h, அவ்வளோதான். ஸோ இங்கே ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூம்பு 1/3, வால்யூமுடைய ஃபார்முலா வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ 1/3/r1² இன்ட்டு r1² h1 இன்ட்டு h1 அப்பான் 1/3/r2² h2². ஸோ காமனாக இருக்கிறது என்ன 1/3/1/3π, ரெண்டையும் அடிச்சிருங்க. இப்போது முதல் வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு 9. ஸோ 9² இன்ட்டு ஹெயிட் எவ்வளவு 1 சரிங்களா. அப்போது 1 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, ரெண்டாவது வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு, ஆரம் 5. ஸோ 5². ஹெயிட் எவ்வளவு, ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கீங்க, ஸ்கொயர் வராது. ரெண்டாவது வட்டத்தினுடைய ஹெயிட் எவ்வளவு 9. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ரேஷியோ 9/25 சொல்லி வரும். வால்யூம் 1 வால்யூம் 2 சரிங்களா. முதல் கூம்பினுடைய கொள்ளளவு 9, இரண்டாவது கூம்பினுடைய கொள்ளளவு 25, அவ்வளோதாங்க. பெரிமீட்டர்னு பயப்படுவானா, பெரிமீட்டர்னால் இந்த வட்டத்தை தான் வந்து வட்டம் தான் கூம்பினுடைய அடிப்பாகமாக இருக்கும். ஸோ அதனுடைய சுற்றளவோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதோடைய ஆரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் வால்யூம் வந்து நம்பர் புட் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஆவரேஜ் கணக்குப்பா. PQR இவங்களுடைய ஆவரேஜ், டோட்டல் ஆவரேஜ் வந்து 45 சரிங்களா. PQR இவங்களுடைய ஆவரேஜ், டோட்டல் ஆவரேஜ் 45. இப்போ QRோட ஆவரேஜ் வந்து 20 சரிங்களா. QRோட ஆவரேஜ் 2 பேரோட ஆவரேஜ் 20 அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 25 சொல்லி கொடுக்கணுமா, 25 கொடுக்கணும். 25 கொடுத்தோம்னா இவங்களுக்கு டோட்டல் ஆவரேஜ் வந்து 45 வந்துடும். ஸோ ஆல்ரெடி இவர் வந்து எக்ஸு, இவருக்கு 45 இருக்குது. இந்த 3 கூட்டினீங்கன்னா இதுதான் வந்து பியோட வெயிட். ஸோ 50, 95 தான் அவரோட வெயிட், அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணனாலும் ஸோ 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் 45. ஸோ 2 பேரோட ஆவரேஜ் வந்து 2 × 20 ப்ளஸ் பியினுடைய வெயிட்டு. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு கிடைக்கிறது 95 தான் கிடைக்கும். வேறு ஒன்றும் பண்ணல. இங்கே QRோடைய ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டோம், நமக்கு தேவையான ஆவரேஜ் வந்து 45. ஸோ அவங்க 2 பேத்துக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா 45 வரும்னா 2 பேத்துக்கு 25 கிலோ கொடுத்தோம்னா 45 ஆகும். ஸோ எக்ஸோட ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸோட மதிப்பு 0ன்னு இருக்கும். ஸோ அவருக்கு வந்து 45 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பியோட வெயிட் வந்து 95 கிலோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு நந்தினி அப்புறம் நந்திதா இவங்க 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து 23:3 விதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2522 ரூபா அப்படின்னா அவங்களோட டிஃப்ரென்ஸ்
ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் வேலை கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் டைரக்ட் ப்ரொஃபஷனல். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் முதலீடும் எவ்வளோ முதல் போடுறாங்களோ அவ்வளோ லாபம் அவங்களுக்கு கிடைக்கும், அப்படி தானே? அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டும் நேர் விகிதம், சரிங்களா? அப்போது மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 23 கூட்டல் 3 26, 21 மதிப்பு 25, 22, சரிங்களா? 22. அடுத்ததாக நமக்கு என்ன தேவை 21ஓட மதிப்பு 20னுடைய மதிப்பு தேவை, சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்படின்னா 20ஓட மதிப்பு என்ன வரும் 25 22 வகுத்தல் 26 இன்ட்டு 20, சரிங்களா? இப்போ இந்த நம்பரை கவனிங்க 25 22. ஸோ இதோட எந்த நம்பரை கூட்டினீங்க அப்படின்னா 2600 சொல்லி வரும். பார்த்தீங்கன்னா 78 கூட்டினீங்க அப்படின்னா 2600 சொல்லி வந்துடும். ஸோ முழுமையான நம்பரை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் வகுக்கிறது ஈஸி. ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக 100ன்னு சொல்லி வந்துடும், சரிங்களா? அப்போது இந்த நம்பர் வந்து 26 வகுப்படுமா பாருங்கள். 26 வகுப்படுறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கும். அப்படின்னா ஒரு 26 26 26 52 3 26 எவ்வளவு 3 26 78. ஸோ இதோட மதிப்பு 3. நம்ம அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம். 2600லேருந்து 78 கழிச்சா 2522 ரூபா, சரிங்களா? அப்போ 100லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 97 தான் இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர், சரிங்களா? ரொம்ப குழம்ப வேணாம், டைரெக்டாக இப்படி கூட பார்க்கலாம், சரிங்களா? 97 இன்ட்டு 20 அதோட மதிப்பு 1940 தான். இவங்க ரெண்டு பேருடைய ப்ராஃபிட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1940 ரூபா, சரிங்களா? டைரக்ட் ஆன்சர். இந்த மாதிரி முழுமையாக வகுக்க பழகிட்டீங்க, முழு நம்பராக மாற்றி வகுக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும், சரிங்களா? -3 97 + 3 100. அடுத்ததான் இந்த கணக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தா தான். இப்போ வந்து இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து y³ - 1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாம், இன்வெர்ஸ்லி, சரிங்களா? அப்புறம் ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு அந்த இடத்துல 6 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 7 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி வேரிஸ் y³ - 1. இந்த நேர்த்தகவை வந்து சமன்பாடாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மாறிலியை கொடுக்கணும். ஸோ இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே, அப்படி மாற்றி எழுதுறேன். எக்ஸ் வந்து y³ - 1க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், சரிங்களா? y³ - 1க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், சரிங்களா? எக்ஸு அப்படின்னா இந்த தகவலை மாற்றுறதுக்கு சமன்பாடாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மாறிலியை வந்து கொடுக்கணும், சரிங்களா? அப்போ இது என்ன வரும் y³ - 1 ஈக்குவல் டு கே இன்ட்டு 1/xன்னு சொல்லி வரும், சரிங்களா? இதை இன்னும் சுருக்குனீங்க அப்படின்னா இப்போ என்ன கொடுத்துட்டான் கணக்கில் ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லி கொடுத்துட்டான், சரிங்களா? ஒய்யோட மதிப்பு 3³ கொடுத்தீங்க அப்படின்னா 3³ - 1 ஈக்குவல் டு இதை k/6 சொல்லி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் 27 - 1 26. ஸோ கேயோட மதிப்பு என்ன வரும் இங்கே 26 வந்துடும். ஸோ 26 × 6ன்றதான் கேயோட மதிப்பு, சரிங்களா? நம்ம கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான், கணக்கு பாதி முடிஞ்சிருச்சுங்க. இப்போது ஒய்யோட மதிப்பு 7ன்னு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறான். ஸோ ஒய்யோட மதிப்பு இந்த இடத்துல போடலாம் y³ - 1 ஈக்குவல் டு k/xனா y³ மதிப்பு என்ன ஒய்யோட மதிப்பு 7ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ y³ வந்து 7³ - 1 ஈக்குவல் டு k/x, சரிங்களா? அப்போ என்ன வரும் 343 வகுத்தல் 342. ஒரு நிமிஷங்க, இது அப்படி கீழே எழுதலாம். ஸோ இது என்ன வரும் 300 போடுங்க. கேயோட மதிப்பு போடலாமா? கேயோட மதிப்பு 26 × 6 வகுத்தல் எக்ஸ், சரிங்களா? நமக்கு என்ன தேவை எக்ஸ் தான் தேவை. ஸோ 342 இந்த எக்ஸ் இந்த பக்கம் போகும், இந்த ஹோல் செட்டு இங்கே வரும், சரிங்களா? அப்போது 26 வகுத்தல் 6 7³ மதிப்பு என்ன 343 343 வகுத்து -1 342, சரிங்களா? இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 அடி எடுத்திங்கன்னா 5 30 7 42. ஸோ எக்ஸோட மதிப்பு 26 வகுத்தல் 57, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா கொடுக்குற கணக்கு எழுத போகிறோம். அது வந்து நேர் தகவல் இருக்குது. ஸோ தகவலை எடுத்துகிட்டு நம்ம சமன்பாடம் மாற்றோம்னா ஒரு மாறிலி கொடுக்கணும், கேன்னு ஒரு மாறிலி. இப்போ கேவோட மதிப்பு வந்து நம்ம கொடுக்குறோம், கேவோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததுக்கு தேவையான கொஸ்டின் வந்து கேவோட மதிப்பு போட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான விட 26 வகுத்தல் 57 வந்து கிடைக்குது. அடுத்த கணக்கு, ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவருடைய பொருளை வந்து X ரூபாய்க்கு வந்து
மார்க் பண்ணுறாரு. அடுத்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்துல அவர் வந்து 408 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. சரிங்களா, 408 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ஜ் வந்து 25% வந்து வேட் வரியும் சொல்லி சார்ஜ் போடுறாரு அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மேலே. அப்படின்னா அந்த வேல்யூ எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு எக்ஸ்ன்ட்டு இப்போ எவ்வளவு 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 85% இருக்குமா. அடுத்து 25% டேக்ஸ் போடுறாரு. அப்போது 100 + 25 125 வகுத்தல் 100. சரிங்களா, 25% டேக்ஸ் போடுறாரு. அப்போ 100 செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 125 வகுத்தல் 100 இருக்கும். இதோட மதிப்பு அளவு 408 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 4 இங்கே வந்து 17 இங்கே வந்து 20 இருக்கும். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 4. ஸோ எக்ஸ் இன்ட்டு 17 வகுத்தல் 4 × 4 = 408ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 17 அடி கொடுக்கலாமா, 7 14 4 68. ஸோ எக்ஸோட மதிப்பு 24 × 16. இதோட மதிப்பு 384 ரூபான்றதான் இந்த எக்ஸோட மதிப்பு. எக்ஸ்ன்றது என்ன, குறித்த விலை, மார்க்கெட் ப்ரைஸுங்க. அவ்வளோதான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பொருளில் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 85% இருக்கும். 85 வகுத்தல் 100. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பொருள் மேலே என்ன பண்ணுறோம், 25% வந்து வேட் சார்ஜ் பண்ணுறோம். அப்போ 25% சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மதிப்பு 125 வகுத்தல் 100 சொல்லியிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து = 408 ரூபா செல்லிங் ப்ரைஸ். இதை சுருக்குனிங்க அப்படின்னா நமக்கு தேவையானது மார்க்கெட் ப்ரைஸ் 24 × 16 384 ரூபான்னு சொல்லி கிடைக்கும். அடுத்ததாக 2 ட்ரெயின். சரிங்களா, 2 ஒன்றுக்கு ஒன்று இணையாக வந்து சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான். சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால் ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ரெண்டோட ஸ்பீடை வந்து கழிக்கணும். சரிங்களா, அப்போது 112 - 20 92 km/h. சரிங்களா, அடுத்ததாக இதில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் 45 செகண்டில் கிடக்குது. அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஈச் ட்ரெயின். சரிங்களா, இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன, 2 ட்ரெயினோடைய ஸ்பீடு x + x. சரிங்களா, நமக்கு டைம் என்ன 45 செகண்ட். இப்போது ஸ்பீடு என்ன 92 km/h. நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு × டைம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸ்பீடு அளவு 92 km/h. அதை வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றணும். ஸோ 5/18 பெருக்கணும் இன்ட்டு 45 டைம் செகண்டு. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 98 5 45. இதை இன்னும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 46. அடுத்ததாக 46 × 25. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100/4 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியாக 46 × 25 பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 575 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இதை சிம்பிளிஃபை என்ன சொல்லி கேட்குறாங்க, ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. இங்கே நல்லா கவனிங்க, 24 முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2500 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் தான் 2500. சரிங்களா, அதுக்கு பக்கத்தில் 2400 வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, 1ல் முடியணும் அப்படின்னா அந்த நம்பர் 1ல் முடிகிறதுக்கு வந்து ஸ்கொயர் வந்து 1ல் முடிகிற மாதிரி. அப்படின்னா அதாவது யூனிட் டிஜிட் 1ல் முடிகிற மாதிரி எந்த ஸ்கொயர் வரும்னா 1 ஸ்கொயர் அப்புறம் வந்து 9ஓட ஸ்கொயர். இது 2 மட்டும்தான் வரும். ஸோ 2400 க்ளோசஸ்ட்டாக இருக்கிறனால இந்த நம்பர் கண்டிப்பாக 49 தான் இருக்கும். 49 ஸ்கொயராக இருக்கும். ஸோ அதை வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 49 வரும். சரிங்களா, இதை சுருக்கிடலாம். 26 × 5 × 882 வகுத்தல் 49 = y கூட்டல் 695. சரிங்களா, இப்போ 49 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா × 18ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 18. ஸோ 26 × 5 130. ஸோ 130 × 18 = y + 695. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்னா 2340. இங்கே இருக்க ப்ளஸில் இருக்க 695 இந்த சைடு வரதுல -695 = y. இதோட மதிப்பு. ஸோ 40லேருந்து 95 கழிக்கிறீங்க என்ன வரும் 1000. ஸோ இங்கே 700ன்னு வச்சோம்னா 1600 வரும். ஸோ இங்கே 5 கூட்டியிருக்கோம். ஸோ இங்கேயும் 5 கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ 1645 சொல்லி வரும் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து எந்த கணக்கும் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஆவரேஜ் கணக்கு. சரிங்களா, கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததான் ஒரு 3 பொருளுடைய ஆவரேஜ்
3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோவா 15,855 ரூபா. அந்த பொருட்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போனா இருக்கல காஸ்ட்லியஸ்ட் ஐட்டத்துடைய ரேஷியோ என்ன அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ அந்த பொருளோட விலை என்ன இருக்கும் 3x 5x அப்புறம் 7xன்னு சொல்லியிருக்கோம். இல்லை ஹையஸ்ட் எவ்வளவு 7x. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ 3 பொருட்களுடைய ஆவரேஜ் 15,855 ரூபானா 3 பொருளோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வரும் 3 × 15,855. சரிங்களா, இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களுடைய கூடுதல். சரிங்களா, அப்போ 15x. இதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 5 அடி எடுத்தீங்க அப்படின்னா 5 அடி எடுத்தீங்க அப்படின்னா 3 5 15 1 5 7 5 35 31. ஸோ எக்ஸோட மதிப்பு 3171 அப்படின்னா 7xோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் பாருங்கள் 7ஆல் முடியணும். 7ஆல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக போட்டுடலாம். கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூனிட் டிஜிட் இங்கே எக்ஸோட மதிப்பு 1ல் முடியுது. ஸோ 7xோட மதிப்பு கண்டிப்பாக 7ஓட தான் முடியணும். யூனிட் டிஜிட் 7ஆல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் 1 தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு சம்மு வந்து 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்லாம் கொடுக்கப்படுது. அப்போது 2,850 ரூபாய் வந்து 3 வருஷம் கழித்து மாறுது அப்படின்னா அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே சேம் இன்ட்ரெஸ்ட் சேம் அமௌண்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு என்ன வட்டி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 3 வருஷத்துக்கு அளவு வட்டி 60%. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான் அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ பிரின்சிபல் வந்து 100%. நமக்கு என்ன 3 வருஷத்துக்கு வட்டி அளவு இன்ட்ரெஸ்ட் வந்து 3 × 20% ஈக்குவல் டு 60% அப்படின்னா அமௌண்ட் என்னவாக இருக்கும் அமௌண்ட்டு 160% இருக்குமா. ஸோ 160% மதிப்பு 2880. சரிங்களா, அப்படின்னா 1% மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ரூபான்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, 1% மதிப்பு 18. நமக்கு தேவையானது என்ன பிரின்சிபல் 100% தெரிஞ்சால் தான் வட்டி 2வது வட்டி தெரியும் நமக்கு. சரிங்களா, நமக்கு தேவை பிரின்சிபலாக டேரெக்டாக போடலாம். இப்படி பிரின்சிபல் கண்டுபிடிச்சி மறுபடியும் போடலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக போடுறது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் சம் அட் த சேம் ரேட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 வருஷத்துக்கு வட்டி அளவு 2 × 20% ஈக்குவல் டு 40% தான் வட்டி. அதோட அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1% 18 ரூபா 40% எவ்வளவு 18 × 40 18 18 36 720 ரூபா சொல்லி வரும் ஆன்சர். டேரெக்டாக அப்படியும் போடலாம். அடுத்ததாக ஒரு அரைவட்ட கோலத்தினுடைய மொத்த சுற்றளவு கொடுத்துட்டாங்க. மொத்த சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வலைபரப்பினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சரிங்களா ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர்னுடைய அதாவது அரைக்கோளத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/r². இதுதான் சரிங்களா 3/r². அப்போது 3/r² மதிப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 152 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r² = 152 × 7 வகுத்தல் 22 × 3. சரிங்களா, × 3 இது சுருக்குனீங்க அப்படின்னா 11. இங்கே என்ன வரும் 7 6. ஸோ 76 7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 532 3 × 13 33. ஸோ ஆரோட மதிப்பு √² அவ்வளோதான். 532 வகுத்தல் 33 √² தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு அரைவட்ட கோளத்தினுடைய மொத்த வலைபரப்பினுடைய ஃபார்முலா 3/r² இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு போட முடியும். ஸோ அடுத்ததாக நமக்கு பார்க்க வேண்டிய கணக்கு என்ன 22வது கணக்கா இல்லை 15 கணக்கு. ஃபஸ்ட்டு 15 அப்புறம் 32 2 கணக்கு பார்க்கணும் இல்லையா. ஸோ ஆவரேஜ் கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு என்னென்னா 41 பேர் கொண்ட 41 பேருனுடைய ஆவரேஜ் வந்து 41 நம்பருடைய ஆவரேஜ் 16ஆமா. சரிங்களா, 41ஓட ஆவரேஜ் வந்து 16. ஃபஸ்ட்டு 17 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோவா 27. அதே இது லாஸ்ட்டு 25னுடைய ஆவரேஜ் என்னவா 26. அப்படின்னா இந்த 17th நம்பர் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னா 17th நம்பர் நீக்கப்பட்டதுன்னா மீதி இருக்கக்கூடிய
நம்பர்ஸினுடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸு, இது வந்து ஆவரேஜ். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே மொத்தமே 41 நம்பர் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 17 கூட்டல் 25 எவ்வளோ வரும்? 42ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 42ன்னு சொல்லி வரும். அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17வது நம்பர் தான் வந்து 2 தடவையும் இந்த பக்கம் மொத்தத்தில் 17 கவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கத்தில் மொத்தத்துலையும் 17 கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தெரியும். நமக்கு வந்து இது போக மிச்சம் இருக்கவங்களுடைய 40 பேரோட கவனிக்க ஆவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன, ஆவரேஜ் வந்து 16. இங்கே எவ்வளோ இருக்குது? 11 கூட இருக்குது. ஸோ 17 × 11 கூட இருக்கா, ப்ளஸ் இங்கே ஆவரேஜ் எவ்வளவு 16. இங்கே எவ்வளோ இருக்குது? 10 கூட இருக்குது. ஸோ 25 × 10. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 187 கூட்டல் 250 சரிங்களா? இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 437ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 437. சரிங்களா? இப்போ 437 என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எத்தனை பேர் மிச்சம் எவ்வளோ பேர் இருக்குன்னு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 40 பேருக்கு. ஒருத்தர் வந்து 17ஆம் நம்பரை வந்து நம்ம மொத்தமாக தூக்கிடுறோம். அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 40 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து நியூ ஆவரேஜ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டல். இப்போ வந்து அதிகமாக இருக்கிறது 437 இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற 437 வந்து கழிச்சிட்டு இதை 40 வந்து வகுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.925 சொல்லி வரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ புது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வந்திருக்கு இங்கே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த டோட்டல் ஆவரேஜில் வந்து மைனஸ் பண்ணணும். அது இது மைனஸ்ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டல் ஆவரேஜோட ப்ளஸ் பண்ணணும், உல்ட்டாவாக பண்ணணும். சரிங்களா? இந்த ஆவரேஜ் ஆரம்பத்தில் இருக்க இனிஷியல் ஆவரேஜ் எவ்வளோ? 16. ஸோ 16 மைனஸ் 10.925 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5.075 சொல்லி வரும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இது வந்து நம்பர்ஸில் சொல்லணும், அடுத்த கணக்கில் சொல்கிறேன். நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். 41 பேரோட ஆவரேஜ் 16, 17 பேரோட ஆவரேஜ் 27, 25 பேரோட ஆவரேஜ் 26. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நார்மல் ஆவரேஜ் 16க்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது? 17 பேருக்கு 11 அதிகமாக இருக்குது, 25 பேருக்கு 10 அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 437 சொல்லி வரும் அமௌண்ட். இந்த 437ன்றது என்ன? எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வெளியேற்றுறோம், டோட்டல் அமௌண்ட் வந்து வெளியேற்றுறோம். வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி இருக்க பேருடைய ஆவரேஜ்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ டோட்டல் 437 மீதி இருக்க பேர் எத்தனை பேர்? 40 பேர் வந்து சராசரி ஆவரேஜாக சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 10.92 ஆவரேஜ் வந்து ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜில் வந்து நம்ம வந்து குறைக்கணும். சரிங்களா? 40 பேருக்கும் 437ன்றதுனா டோட்டலாக இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம வெளியேற்றப்பட வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த 40 பேர் மிச்சம் நமக்கு எத்தனை பேர்? ஒருத்தர் வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா 41லேருந்து ஒருத்தர் போக 40 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மொத்த வெளியேற்றப்பட வேண்டிய நம்பரை ஆவரேஜை கன்வெர்ட் பண்ணி அது டோட்டல் ஆவரேஜிலேருந்து இனிஷியல் ஆவரேஜிலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இதோட ஆவரேஜ் அளவு 10.925. ஸோ இது ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 16லேருந்து கழிக்கணும். சப்போஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா அதை கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த இடத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். 10.925 16லேருந்து 10.925 கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.075 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த கணக்கு 32. சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? இதை நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது 41 பேருடைய ஆவரேஜ் வந்து 33. சேம் கணக்கு தான். 41 ஆவரேஜ் வந்து 33. ஃபஸ்ட்டு 17 பேரோட ஆவரேஜ் எவ்வளோவா? 41. அடுத்து நெக்ஸ்ட்டு 25 பேரோட ஆவரேஜ் என்ன? 27. சரிங்களா? இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த 17வது ஆளை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க நபர்களுடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். இங்கே இது நம்பரு, இது ஆவரேஜ். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து என்ன இருக்குது? 41 எத்தனை கூட இருக்குது? 7 கூட இருக்குது. ஸோ 17 × 8 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 6 கம்மியாக இருக்குது. ஸோ -6. சரிங்களா? 6 கம்மியாக இருக்குது, இங்கே +8 கூட இருக்குது. சரிங்களா? அப்போது -6னா 25 இந்த நம்பர்ஸாக பிறகு பாருங்கள். 25 பேர்த்துக்கு -6ன்னு சொல்லி எடுக்கும். அப்படின்னா கூட்டினீங்க அப்படின்னா 17 × 8 எவ்வளவு? ஒரு நிமிஷங்க, கணக்கு என்ன 32வது கணக்கு இருக்குது. ஏற்கனவே எழுதி வச்சது, அதனால் கொஞ்சம் ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை.
எஸ் 32 கணக்கில் 17 8 7 8 80 80 16 136 மைனஸ் 25 150ன்னு சொல்லி வரும். ஸோ எவ்வளோ இருக்குது 14 வந்து டோட்டல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே என்ன சொன்னோம், இங்கே ப்ளஸில் வந்தால் அதை வந்து கூட்டணும், ப்ளஸில் வந்தால் கழிக்கணும், மைனஸ் வந்தால் கூட்டணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா. இப்போது இது எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறோம், 40 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா. மீதி வந்து 40 பேர். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எவ்வளவு, -14 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை வந்து 40ஆல் வடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா ஒரே ஒரு நிமிஷங்க எழுதி வச்சிருந்தேன், தொலைச்சிட்டேன் போல. டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 14 40 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 20 7 20 சரிங்களா. அப்போ 0 எடுத்துட்டோம் அப்படின்னா 20 70 0 புள்ளி மறுபடியும் ஒரு 70னா 70 3 35 வரும். ஸோ -0.35 வரும். நம்ம என்ன சொன்னோம், இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா அதை இந்த ஆவரேஜோட கூட்டிக்கணும், அப்படின்னா தான் அது வந்து புது ஆவரேஜ். ப்ளஸில் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் 0.35 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 33.35 சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா.